குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு நான் கோர்டிகோஸ்டெராய்ட்ஸில் ஸ்டார்ட்ல இருந்து செய்யணுமா இல்லை நான் இதுவரை சரி செஞ்சு வச்சேனான்னு கொஞ்சம் யாருக்கான்னு சொல்லலுமா? என் ஞாபகத்தின்படி நான் இதுவரைக்கும் செஞ்சேன். இதுவரைக்கும் செஞ்சேன், அப்படிதான் என் ஞாபகத்தின்படி இருக்கிறது. இந்த ஸ்லைட் மட்டும் யாருக்காச்சும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணலுமா? எனக்கு உண்மையிலே மறந்துட்டு நான் இதுவரை செஞ்சேன்றது. ரெக்கார்டிங்ஸ் பார்க்க போனேன். ரெக்கார்டிங்ஸ் வந்து இதில் இன்னும் அப்லோட் ஆகிப்பட்டில்ல குரூப்பில். யாருக்காச்சும் கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் சொல்லலுமா இது வரைக்கும் செஞ்சேன்னு சொல்லி? இல்லை, நான் இந்த டாபிக் ஸ்டார்ட்டே பண்ணல. அஸ்மாவோட அன்றைக்கு முடிச்சேனா? கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சாட்டில் சரி சொல்லுங்க. எனக்கு மறைக்கிறது ஓகே, நான் ஒரு 2 3 பட்ஜெட் அங்கால மாதிரி இங்கால மாதிரி கிளாஸ் செய்கிறேன். நீங்களும் மறந்துட்டீங்கன்னா வேலை இல்லை. ம். ஓகே. என்ன ஞாபகத்தின்படி நான் சரியாயிருக்கும்னு நினைக்கேன். நான் வந்து அன்றைக்கு அஸ்மா முடிய கோர்டிகோஸ்டெராய்ட் ஸ்டார்ட் பண்ணினேன். அப்படித்தான் நினைக்கேன். சரியா? அப்படித்தான். ஓ, அதை நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பார்ட் செஞ்சிட்டேன். தென் நான் இந்த ஆக்ஷன்ஸையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் அடுத்ததாக நாங்கள் படிக்க வேண்டி இருந்தது இந்த ஸ்லைடில் இருந்து. சரியா? கோர்டிகோஸ்டெராய்ட்ஸ்ட இந்த ஸ்லைட்ல இருந்து தான் படிக்கணும்ன்றது. ஓகே. சரியா? கொஞ்சம் ஞாபகம் மூட்டி பாருங்க. உங்களுக்கு இதுவரை படிச்சு ஸ்டாப் பண்ணன்னு மறந்துட்டோ தெரியா? ஓகே. ஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஞாபகமா உங்களுக்கு நான் சொல்லி தந்த விஷயம் மைண்ட்ல இருக்குதா? ஸ்டிராய்ட்ஸ் ஏன் எடுக்கிறோம்? எதுக்காக எடுக்கிறோம்? அதுல என்ன யூஸ் இருக்கு? ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கணும் இல்லையா? சண்டே லாஸ்ட் வீக்கெண்ட் தான் நாங்கள் பார்த்தது. ஓகே, அந்த பார்ட் முடிஞ்சு. ஸ்டெராய்ட்ஸ்ட வந்து நாங்கள் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். தென் அதில் நாங்கள் 2 குரூப்பாக கிளாசிஃபை பண்ணினோம். ஸ்டெராய்ட்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படி சொன்னால் அது எங்களுக்கு 2 கேட்டகரியாக, அதோட ஆக்ஷன் பேசிஸில் நாங்கள் 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணினோம். சரியா? அதில் ஒன்று தான் மினரலோகார்டிகாய்ட்ஸ்ன்றது. தி அதர் ஒன் இஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். சரியா? இது ரெண்டும் தான் நாங்க கிளாசிஃபை பண்ணது. இது கங்கால நாங்க இன்றைய கிளாஸ்ல பார்க்க வேண்டியது. ஸோ மினரலோகார்டிகாய்ட்ஸ்னா யாரு, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, சரியா? தென் அதோட ஆக்ஷன் என்ன, நாங்க ஏன் அதை வெளியால கொடுக்க போறோம் என்ற விஷயம். சரியா? தென் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்ற நேரம். ஓகே, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆள் யாரு, அதோட சிந்தட்டிக் ஃபார்ம் எது? சரியா? தென் அதோட ஆக்ஷன் என்ன என்ற விஷயங்கள் தான் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்ல நாங்க ஸ்டடி பண்ண போற விஷயம். சரியா? இவ்வளவுதான். இந்த இந்த ரெண்டையும் தான் நாங்க கிளியரா இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? முதலாவது மினரலோ கோர்டிகாய்ட்ஸ் அப்படின்ற செல்ற நேரமே உங்களோட மைண்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்துடணும். சரியா? அதுக்குரிய எக்ஸாம்பிள் யாருன்ற விஷயம் வந்துடணும். யாரு? மினரலோகார்டிகாய்டுக்கான எக்ஸாம்பிள் அல்டிஸ்டரான். சரியா? இதுதான் எங்களோட பாடியில நேச்சுரலாக இருக்க போற விஷயம். சரியா? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னா மெயினா எங்களோட பாடியில நேச்சுரலா இருக்கக்கூடிய ஆள் யாரு? கோர்டிசோல். சரியா? ஆனா இந்த நேச்சுரலாக இருக்கிறத தாண்டி நாங்க இதோட சிந்தட்டிக் வெர்ஷன்ஸை ஒவ்வொருத்தரோட நீட்ஸுக்கு ஏற்ப ஒரு டிசீஸ் கண்டிஷன், ஒரு டிசார்டர், அந்த மாதிரியான டைமுக்கு சிந்தட்டிக் ஃபார்ம்ல, சரியா, நேச்சுரல் வண்ணைய வெளியால இருந்து கொடுக்குறோம். பொடிக்கு வெளியால இருந்து கொடுக்கறது தான் நாங்க மெயினா இதுல படிக்க போற விஷயம். சரியா? ஓகே. இப்ப மெட்ரோகார்டிகாய்ட்ஸ்னா அதுக்குரிய ஆல்டஸ்ட்ரோன் எக்ஸாம்பிள் தெரியும். தென் அடுத்த பிரச்சனை, இவங்க என்ன செய்வாங்க, இதுக்குரிய ஸ்பெசிஃபிக்கான ஆக்ஷன் என்னன்றது தெரியணும். சரியா? மெயினா இவங்க செய்யறது வந்து மினரல்ஸ் எலக்ட்ரோலைட் லெவலை ரெகுலேட் பண்றது. ஓகே, என்ன எலக்ட்ரோலைட்? ஏன்டா உங்களோட பாடியில எல்லாரோட பாடியில மிக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் என்ன? சோடியம் பிளஸ், பொட்டாசியம் பிளஸ், பாஸ்பேட் பிளஸ், கால்சியம்.
வேற இவங்க எல்லாம் தான் நாங்க சொல்றது மினரல்ஸ். சரியா? இதெல்லாம் இப்ப எல்லாரோட பாடியிலயும் ஒரு அளவு ஒன்று இருக்குது இல்லையா? எல்லார பாடியுமே பொதுவா ஒரு அளவு ஒன்று இருக்குது. சரியா? அந்த அளவுல தான் இருக்கணும். இந்த அளவை கூடுறோ குறையிறோ நேரம் எங்களுக்கு ஒரு டிசீஸ் கண்டிஷன், ஒரு டிசோர்டர் வருகுது. ஸோ அந்த அளவை மெயின்டைன் பண்றது இப்படி இப்ப அளவு அது அப்படியே பிறந்ததுல இருந்து ஒரே அளவுல இருக்குன்னு இருக்கா? இல்ல மேபி நீங்க இன்டேக் பண்ண ஃபுட்டால நீங்க மேபி சில நேரம் ஒரு பொட்டாசியம் எடுத்தா பொட்டாசியம் ஹையானது அடிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வர நேரம் பனானா, மேங்கோ, வேற இவங்கல எல்லாம் லெமன், இதுல எல்லாம் ஹை பொட்டாசியம் லெவல் கூடயா இருக்குது. ஸோ தட் இதோட விளைவாக என்ன செய்யலாம்? பொட்டாசியம் கூட இல்லை. ஸோ அந்த நாங்கள் எடுக்கிற ஃபுட் எங்களோட லைஃப் ஸ்டைல் இதுக்கேற்ப மாற பார்க்கும். ஸோ அதை என்ன செய்யுது? நேச்சுரலா எங்களோட பாடியில பேலன்ஸ் பண்ணுது. அதை அந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணுது. யார் அது செய்யறது? இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ். யார் அதுக்குரிய எக்ஸாம்பிள்? ஆல்டோஸ்டரோன் சொல்றது. சரியா? they affects blood mineral electrolyte levels. சரியா? they regulate electrolyte transport across the epithelial surfaces, especially renal reabsorption of sodium in exchange for potassium. The physiologically most important adrenocortical mineralocorticoid is aldosterone. சரியா? மெயினா நீங்க ஹைலைட் பண்ணுவீங்க, சோடியம் ரிஅப்சோர்ப்ஷனை கூட்டும் ஆல்டோஸ்டரோனோட வேலை. இப்ப யூரின்ல பாஸ் ஆகிறதுக்கு போற சோடியம் இருக்குது இல்லையா? அண்ட் அவங்கள அகெயின் அகெயின் பிளட்டுக்குள்ள எடுத்து போட்டுக்குவாங்க. சரியா? அப்படின்னா அது ரிஅப்சோர்ப்ஷனை கூட்டும். அது மெயினான ஆக்ஷன். சரியா? இதால தான் மேபி அல்டோஸ்டரோனை நாங்க எடுக்கிற நேரம் எங்களுக்கு என்ன சைடு எஃபெக்டா வரக்கூடிய சான்ஸ் இருக்குது? ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர் கூடும். வை? சோடியம் எல்லாம் சோடியத்தையும் போட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி 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 எடுக்குமே. எடுக்கிற நேரம் கன்சென்ட்ரேட் ஆகுது. ஸோ தட் என்ன நடக்குது? பிளட் ப்ரெஷர் கூடுது. அது ஒரு சைடு எஃபெக்ட். நாங்க முன்னுக்கு அதை பேசுவோம். சரியா? அப்ப மினரலோகார்டிகாய்ட்ஸ்னா மெயினான விஷயம் எலக்ட்ரோலைட் லெவல்ஸ் பேலன்ஸ் பண்றது. அண்ட் தென் தி மெயின் ஒன் வந்து சோடியம் அண்ட் தென் எதை வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். சரியா? ஓகே, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வார நேரம் மெயினா இது வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை அஃபெக்ட் பண்ணுது. சரியா? மெயினா பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இது பண்ணும், எஃபெக்ட் பண்ணக்கூடியது. சரியா? இவங்க என்ன செய்யறா? இந்த குளுக்கோகார்டிகாய்ட் கோர்டிசால் என்ன செய்யுதுன்னா மெயினான விஷயம் இவங்கட they promote and inhibit gene transforming many cells in organ system. Prominent effect include anti-inflammatory action and increase hepatic gluconeogenesis. மெயினா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வேலையை செய்யுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வேலைண்டா ஒரு வீக்கம், ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகிக்கிற இடத்தை இல்லாமல் ஆகுது. இது தவிர பாருங்க, ஹைலைட் பண்ணி தந்திருக்கேன், இன்க்ரீஸ்ட் ஹெப்படிக் குளுக்கோனியோஜெனசிஸ். சரியா? ஹெப்படிக் குளுக்கோனியோஜெனசிஸ், increased hepatic gluconeogenesis. சரியா? அப்ப increase hepatic gluconeogenesis, குளுக்கோனியோஜெனசிஸ் மைண்டுக்கு போடணும். என்ன செய்யற? குளுக்கோஸ் தொகுக்கிறத தான் நாங்க சொல்ற வேற குளுக்கோனியோஜெனசிஸ். ஹெப்படிக் மீன் லிவர். சரி, இந்த டேர்ம்ஸ் வந்து ஃபார்மகாலஜிக்கல் டேர்ம்ஸ் உங்களோட மைண்டுக்குள்ள தானா போய்த்திரணும். ஹெப்படிக் லிவர், லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய குளுக்கோஸ் அளவை கூட்டுறது இதுட வேலை. அதனாலதான் என்ன செய்யற? தி அஃபெக்ட்ஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் என்று. சரியா? ஃபேமஸ் ஆன ஆள் வந்து கார்டிசால். ஓகே, மெயினான விஷயத்த பார்த்தாச்சு. தென் அகெயின் இதோட ஆக்ஷன் தந்திருக்குது. இன் டீட்டெயிலா அதோட ஆக்ஷன் தரப்பட்டிருக்குது. சரியா? அது உண்மையில நீங்க இன் டீட்டெயிலா தெரியத்தான் வேணும். ஏண்டா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அந்த விஷயம் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமாக இருந்தா இதை நீங்க தெரியணும். சரியா? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இஃபெக்ட்ஸ் என்று சொல்லிக்குது. உங்களை நான் சொன்ன மாதிரி ஹெப்படிக்ல அதோட இதை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இதால அடுத்த விஷயம் வந்து லிப்போலைசிஸ் பண்ணும். லிப்போலைசிஸ்னா இதை ஃபேட்டி ஆசிட் ஆகும், கிளிசரோல் ஆகும், ட்ரைகிளிசரைடை பிரேக் டவுன் பண்ற வேலையை செய்யற, புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ண வைக்கிற. சரியா? இந்த மாதிரி சோடியம் வாட்டர் வந்து
அப்சார்ப்ஷனை கூட்டுறது மினரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் அப்படின்னா இப்போ நீங்க யோசிச்சுட்டு கூட ஓகே ஆல்டோஸ்டோன் இருக்குன்னு சொன்னா ஆல்டோஸ்டோன் வந்து மினரல்ஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்றது அப்படி இல்லை ஐடியலாக இல்லை சரியா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மினரலோகார்டிகாய்டு எஃபெக்டும் இருக்கு இல்லாம இல்லை ஸோ தட் இந்த வேலையும் செய்யுது விளங்குதா கம்ப்ளீட்டா குளுக்கோகார்டிகாய்டு ஆக்ஷன் அல்ல இதுக்குரிய இதுவும் இருக்குது சரியா அப்ப நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த சம்மரி பார்த்தோம் என்று சொன்னா இது என்ன செய்யுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் தென் இம்யூன் ரெஸ்பான்ஸை சப்ரெஸ் பண்றது அதானே சார் இம்யூனிட்டியை குறைக்கிறது அந்த வேலை தென் டிஷ்யூஸ்ல இன்ஜுரிஸ் வந்து அதை சப்ரெஸ் பண்றது அடுத்தது வந்து wound ஹீலிங்கை டிலே பண்றது மெதுவாக்குறது புண் காய்றது இதெல்லாம் இது எஃபெக்ட் இது வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதை பொறுத்து உங்களே பாஸ் பேப்பர் படிக்கிற நேரம் விலங்கெடுக்கிடும் ஓகே மினரலோகார்டிகாய்ட்ஸ்னா உங்களுக்கு நான் சொன்னேன் வாட்டர் எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்றது மெயினா சோடியம் அப்சோர்ப்ஷனை கூட்டுறது ஓகே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவா விலங்கெடுக்கணும் சரியா பாப்போம் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று காட்டினா ஈஸியா நீங்க ஞாபகம் வைப்பீங்க ஓகே இந்த பிக்சரை பாருங்க இந்த பிக்சர்ல பார்ப்போம் இதுல வந்து இது பிளட் தென் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் அண்ட் தென் லியோமன் சரியா இப்படி வார நேரம் இதுல இருந்து என்ன செய்யப்படுது உங்கள சோடியம் அப்சர்ப் ஆகி சோடியம் உள்ள போகுது சோடியம் உள்ள போற நேரம் யார் வெளியே வருது யார் வெளியே வருது பொட்டாசியம் இதான் விஷயம் சரியா இதை நீங்க ஐயோ பாருங்களே இந்த இது கிளியர் ஆயிருக்கு சரியா ஓகே இப்ப நான் சொல்ல போற விஷயத்த உங்களுக்கு இந்த பிக்சரை வச்சு ஈஸியா விளங்கெடுத்துடலாம் சரி இந்த நோட்ஸை மேக்சிமம் நோட்ஸை வாசிச்சு வாசிச்சு மல்லு கட்டாம சொல்ற விஷயத்த ஈஸியா ஒரு பிக்சர் மூலமோ ஒரு இது மூலமோ ஈஸியா மைண்ட்ல ஞாபகம் வைக்க பாருங்க சரி எல்லாமே பாடமாக்கி பாடமாக்கி வச்சு கஷ்டம் சரியா இப்ப மினரல் கோர்டிகோயிட்ஸ்ண்டா உங்களுக்கு தெரியும் வாட்டர்டையும் எலக்ட்ரோலைட்டையும் பேலன்ஸ் பண்ற வேலை மெயினா மினரலோகார்டிகாய்டு செய்யும் சரியா இப்ப பாருங்க இந்த வேர்டு சரியா இட் ஸ்டிமுலேட் தி reabsorption of sodium by the renal tubule and excretion of potassium in the urine இதை நல்ல அழகா விளங்கெடுக்கலும் இந்த பிக்சரை பார்த்து சரியா இதுல இவங்க என்ன செய்தேன்னு சொன்னா அல்டெஸ்ட்ரோன் என்றால் என்ன செய்தேன்னு சொன்னா பேத் இந்த ஜீன் இதுல ஒரு இதை கொண்டு வந்து இவங்க இதை நல்லா பார்க்கணுமே இது வந்து என்ன எங்கிட்ட டிஸ்டல் கன்வலூட்டட் டிபியூல் சிறுநீரகத்தி சரியா இதுக்கு இங்கால இருக்கிறது பிளட் சரியா இங்கால இருக்கிறது எங்களோட சிறுநீரை கொண்டு போற டிபியூல லியூமன் சரியா இது மூலமாக சிறுநீரை கொண்டு வரது சிறுநீரா போறது இந்த பக்கம் வைக்கிறது இந்த பக்கம் பிளட் போறன்றது வந்து அகெயின் எங்கட பாடிக்குள்ள போய்த்து சேர்றது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எங்கட சிறுநீரகத்திட டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் என்ன செய்துன்னு சொன்னா இந்த ஆல்டிஸ்ட்ரோன் வந்து இதை தூண்டுறதன் மூலமாக என்ன செய்யுதுன்னா வாட்டரையும் சோடியத்தையும் ரியாப்சோர்ப் பண்ணுது சரியா எதுக்குள்ள பிளட்டுக்குள்ள பாருங்க 3 சோடியம் பிளஸ் வாட்டர் இது எல்லாமே உள்ளுக்குள்ள அனுப்புது யார்ட வேலை இந்த ஆல்டஸ்ட்ரோன்ட வேலை புடிச்சு புடிச்சு உள்ளுக்கு எடுத்து போட்டுடுது சரியா
இது இதுல வேலை பாருங்க. இது நெட் சேனல் இருக்குது. சரியா? இது இது வந்து ஒரு சேனல், ரிசப்ட் சேனல் உண்டு. இவங்க எல்லாரையும் உள்ள போடுற நேரம் இந்த இந்த சேனல் டைப்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதை உள்ளே கொண்டு போற நேரம் பொட்டாசியத்தை வெளியேற்ற தள்ளு. சரியா? சோடியம் 3 உள்ள போனா 2 பொட்டாசியம் வெளியே வருது. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல இருந்து பொட்டாசியம் வெளித்தள்ளப்படுது, வெளியே கொண்டு போகப்படுது. சரியா? அப்ப பொட்டாசியம் வெளியே போக போக ஓவரா அல்டிஸ்டோன் எஃபெக்ட் இருந்தா என்ன நடக்கும்? பொட்டாசியம் ஓவராக போனது சொன்னா ஹைப்போ கலீமியா வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. விளங்குதா? ஹைப்போ கலிமியா, பொட்டாசியம் லெவல் குறைய பார்க்கும். இங்கால வந்த பொட்டாசியம் அகெயின் இங்க மர சோடியம் அப்சர்ப் ஆகுது. அகெயின் என்ன செய்யுது? இது அனுப்பப்படுது, யூரின் மூலமா போகுது, கூடுதலான பொட்டாசியம் போகுது. சரியா? இது உங்களுக்கு இந்த பிக்சர் கஷ்டம்டா, உங்களோட மைண்டுக்கு விளங்குற மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரியான ஒரு பிக்சரை போட்டு விளங்கிடுங்க. விளங்குதா? எல்லாமே பாடமாக்கி படிக்க நின்றால் கஷ்டம். விளங்குதா? எல்லாமே பாடமாக்கி பாடமாக்கி படிக்கண்டா கஷ்டம். சரியா? இப்ப இதுல பாருங்க. ஓகே, அது விளங்கிருக்குமே நினைக்கிறேன். அப்ப இதுல ஆக்ஷன் அண்ட் வார நேரம் முதலாவது விஷயம் என்ன? சோடியத்திலையும் வாட்டரையும் அப்சோர்ப்ஷனை கூட்டுறது. அண்ட் தென் சேம் டைம் பொட்டாசியத்திட எக்ஸ்கிரீஷனையும் கூட்டும். சரியா? இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அல்டோஸ்டரோன் சிக்ரேஷன் ஸ்டிமுலேட்டட் பை அல்டோஸ்டரோன் சிக்ரேஷன் எப்ப தூண்டப்படுதுன்னு சொன்னா, பாடியில பொட்டாசியம் லெவல் கூடுற நேரம், இல்லைன்னு சொன்னா டீஹைட்ரேஷன் நடக்கிற நேரம். ஏன்னா டீஹைட்ரேஷன் நடக்கிற நேரம் இல்லாட்டி ஹைப்போ டென்ஷன் ப்ரெஷர் குறையிற நேரம். டீஹைட்ரேஷன் நடந்தா அல்டோஸ்டரோன் என்ன செய்யும்? ரீஹைட்ரேட் பண்ணு. எப்படி ரீஹைட்ரேட் பண்ற? வரக்கூடிய வாட்டர் எல்லாம் எடுத்து உள்ள சேர்த்துறதால. ஹைப்போ டென்ஷன் ப்ரெஷரை, லோ ப்ரெஷர் எப்படி திருத்துற? அதான் நீ சோடியத்தை மல்லி அள்ளி எடுக்குது, வாட்டரை மல்லி அள்ளி எடுக்குது. ஸோ தட் ஹைப்போ டென்ஷன் இல்லாமல் ஆகும். சரியா? இதான் இவங்களோட ஆக்ஷன். சரியா? ஓகே, தென் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் வார நேரம் பாருங்க. வெண்ணிலோ கோட்டிவன் நேச்சுரல் ப்ரிப்பரேஷன் ஆல்டிஸ்டோன், சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன் ஃப்ளூட்ரோகோர்டிசான். ஓகே, நானே சும்மா சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு விளங்குதானே பாருங்க. அது என்ன சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன்? சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன் தான் என்ன? A man-made preparation or is ஓம் கட்டாயம் மேன்மேட் ப்ரிப்பரேஷன். சரியா? அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு டிசீஸோ டிஸார்டர் ட்ரீட் பண்ணணும்னா நாங்களாக தயாரிக்கிறது. சரியா? ஒரு கெமிஸ்டோ ஒரு இதன் மூலமாக தயாரிக்கிற விஷயம் தான் சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன். இப்போ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எடுத்தா கோர்டிசால், கோர்டிகோஸ்டரான், கோர்டிசான், இவங்க எல்லாம் நேச்சுரல். தென் சிந்தட்டிக்ல பெக்லமெத்திசான், பீட்டமெத்திசான், பியூடிசனைட், கோர்டிசான், டெக்ஸமெத்திசான், ஹைட்ரோகோர்டிசான், மித்தைல் பிரெட்னிசலான், பிரெட்னிசலாம். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வைக்கணுமான்னு கேட்டா ஓம் சிலது ஞாபகம் வச்சே ஆகணும். மிடில் கோர்டிகோய்ஸுக்கான ஃபேமஸான எக்ஸாம்பிள் ஆல்டோஸ்டரோன் மைண்ட்ல இருக்கணும். சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன்ல ஃப்ளோட்ரோகோர்டிசான் கட்டாயம் மைண்ட்ல இருக்கணும். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் கோர்டிகோஸ்டரான், கோர்டிசோன், மெயினா கோர்டிசால் இவங்க நேச்சுரல்னு தெரியணும். இதுல இருக்கக்கூடிய சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன்லயும் ஒரு அளவுக்கு சரி தெரியணும். பெக்லா, பீட்டா, பியூடிசனாய்ட், கோர்டிசான், சரி இதெல்லாம் ஒரு அளவுக்கு சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாடமாக்கி வைக்கலுமெண்டா குட், இல்லைண்டா ஒரு மைண்ட் மேப் சரி என்னாலும் ஒண்ணு நீங்க தான் ரெடி பண்ணிக்கணும். சரியா? ஓகே, அகெயின் நான் ஃப்ளோர்னேட்டர் ஃப்ளோரின் இது ஏத்தப்பட்டது. இதை நீங்க பாத்துக்கோங்க, இதுல விளங்கப்படுத்துற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா? சரி, முக்கியமான ஒரு விஷயம் தான் அடுத்தது பொட்டன்சி. சரியா? கோர்டிகோஸ்டிராய்ட்ஸ் பொட்டன்சி, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இப்ப நீங்க யோசிங்க, உங்களுக்கு ஒரு டைம் தான், ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. பொட்டன்சி என்று சொன்னால் என்ன? சாரி, பொட்டன்சி என்றால் என்ன? சக்தி. சக்தி. இன்னும் கொஞ்சம் அது தெளிவா சொல்லலுமா? அதை விட கிளியரா வரணும் ஆன்சர். கொஞ்சம் யோசிங்க.
ஓகே, மத்தவங்க யோசிக்கலையா? ம். ஓகே, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? இப்ப டெக்ஸாமெத்திசோன் அப்படின்ற இது மருந்து இருக்குது. சரியா? பிரெட்னிசலோன் அப்படின்னு சொல்லி மருந்து இருக்குது. பாருங்க, பிரெட்னிசலோனும் இருக்கு, டெக்ஸாம் இருக்கு. இது பயன்பாட்டில் இருக்கிறது. சரியா? நார்மலா பிரெட்னிசலோன் கொடுக்குற நேரம் ஒரு சளி வருத்தத்துக்கு போனாலே 5 மில்லிகிராம், 10 மில்லிகிராம் இப்படி போகுது. சரியா? இதே டெக்ஸாமெத்தசோன்ன்ற நேரம் 0.5 மில்லிகிராம், 1 மில்லிகிராம், 1 மில்லிகிராமும் போறல, மேக்ஸிமம் 0.5 மில்லிகிராம் தான் போகுது. 0.5 மில்லிகிராம் மீன்ஸ் 500 மைக்ரோகிராம்ஸ் தான் போகுது. அது ஏன் நாங்கள் நார்மலாக இவங்கள 5, 10 அப்படி போகிற நேரம் இதில் 0.5 மில்லிகிராமில் போகுது? என்ன ரீசனாக இருக்கும்? ம்? யோசிங்க, நல்லா யோசிங்க. இப்போ நான் சின்ன கதை யோசிங்க, உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற ப்ராக்டிக்கல் அனுபவம், உண்மையான விஷயம். நாங்கள் கொடுக்குற நேரம் டெக்ஸாமெத்தசோன் வந்து 0.5 மில்லிகிராம் தான் கொடுக்குறோம். இதே நாங்கள் பிரெட்னிசலோனை கொடுக்குற நேரம் 5 மில்லிகிராம், 10, 15 இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் யோசிங்க, இவங்க ஏன் 0.5, அவங்க ஏன் 10 மில்லிகிராம், அது ஏன் 50 மில்லிகிராம்? என்ன ரீசனாக இருக்கும்? அந்த மருந்துட பவர் கூட தாக்கம் அதிகமா? எதிர டெக்ஸாமெத்தசோன். ஓகே, சம்வட் ஓகே, நீங்க வாரீங்க. சரி, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. அப்ப இந்த பேசிஸ்ல யோசிச்சேன்னா பொட்டன்சின்றதுக்குரிய சரியான ஆன்சரை உங்களால சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் யோசிச்சீங்கன்னு சொன்னா இது மூலமா உங்களுக்கு சொல்லலாம் சரியான பொட்டன்சிக்குரிய டெஃபினேஷனை. யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்க டெஃபினேஷனை. உண்மையில பாருங்க, நீங்க யோசிங்க, ஒரு 2 நிமிஷம் டைம் தாரேன், யோசிங்க. அதனா அப்படி ஒரே குரூப், ஒரே மெடிசின் டைப், அது என்ன, அது அந்த அளவு, இது இந்த அளவு. அஹ்? யோசிச்சீங்களா? யோசிச்சீங்களா என்ன விஷயம் இது? மைண்டுக்கு ஏதாச்சும் வந்தா? நான் பொதுவாக கேட்கிற விஷயம் இது. இங்கதான் பொட்டன்சின்னு சொல்ற விஷயத்த விலங்கு இருக்கேன். சரியா? இப்போ பொட்டன்சி அப்படின்னு சொன்னால் நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஃபார்மகாலஜி பேஸ்ல சொல்ற நேரம் நீங்க சரியான ஆன்சர் கொடுக்கணும். இப்படி தெரியுமா? பொட்டன்சின்னு சொல்றது ஒரு இஃபெக்ட், ஒரு ஆக்ஷனை கொண்டு வரதுக்கு தேவைப்படக்கூடிய குறைஞ்ச கன்சென்ட்ரேஷன், குறைஞ்ச டோஸ் சரியா? குறைஞ்ச கன்சென்ட்ரேஷன் தான் பொட்டன்சி. இப்ப நான் சொல்றேன்,
டெக்ஸமெத்திசோன் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு 0.5 மில்லிகிராம் தான் தேவை. இதே பிரெட்னிசோன் எடுத்தேன்னா 5 to 10 மில்லிகிராம் நார்மல் ஆக்ஷனுக்கே தேவைப்படுது. ஸோ தட் இது குறைஞ்ச கன்சன்ட்ரேஷன்ல தேவைப்படுது ஒரு நல்ல ஒரு இஃபெக்ட் கொடுக்க டெக்ஸமெத்திசோன். ஸோ தட் நாங்க பொட்டன்சி வைஸ்ல யோசிக்கிற நேரம் பிரெட்னிசலோனை விட டெக்ஸமெத்திசோனுக்கான பொட்டன்சி கூட. டெக்ஸமெத்திசோன் வந்து பொட்டன்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்படின்னா பிரெட்னிசலோனை விட இவங்க நல்ல பொட்டன்டான ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்னன்னு சொன்னா இவங்க குறைஞ்ச கன்சன்ட்ரேஷன்லயே எங்களுக்கு நியாயமான குளுக்கோகார்டிகாய்டு எஃபெக்ட கொடுக்குது, நியாயமான மினரலோகார்டிகாய்டு எஃபெக்ட கொடுக்குது. சரியா? இதைத்தான் நாங்க பொட்டன்சி என்று சொல்லுவோம். சரியா? அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் படிப்பிக்கிற நேரம் கொஞ்சம் பேர் இது இந்த சார்ட் விளங்குது. சரியா? இன்னும் சில பேர் படிப்பிக்கிற நேரமே இது என்ன சார்ட்னு விளங்குது இல்ல. சரியா? இன்னும் சில பேர் படிப்பிக்கிற நேரம் வந்து புற மறந்துடுவாங்க. சரியா? இனி இப்படி இருக்குது இந்த மாதிரி பீப்புள், இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஆனா என்ன விஷயம் சொன்னா இது நல்லா அழகா விளங்கி எடுக்கணும். ஏண்டா பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வருது. நான் ரிவிஷன் ஆக்களுக்கு செஞ்சேன். அந்த நேரம் இந்த பொட்டன்சி பேஸ் பண்ணியே கேள்வி வந்திருக்கு. ஸோ நாங்க இதை நல்ல அழகா விலங்கெடுத்து வைக்கணும். சரியா? இந்த சார்ட்டை விலங்கெடுத்து வைக்கணும். உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு மறக்கும்னு டவுட் இருந்தா இப்பவே எழுதி வச்சுக்கோங்க என்ன விஷயம். சரியா? இந்த சார்ட்ல போட்டிக்கிற நம்பர் இருக்கே, இதை நாங்க சொல்றது ஒரு ரேஷியோ, ஒரு ரிலேட்டிவ் ரேஷியஸ் பேசிஸ்ல தான் இந்த சார்ட்ல தந்திக்கிறது. சரியா? அப்படின்னு சொன்னா இப்ப ஹைட்ரோகோர்டிசோன் எடுத்தா இவங்களுக்கு குளுக்கோகார்டிகாய்டு எஃபெக்ட் எவ்வளவு இருக்குது, மினரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் எவ்வளவு இருக்கு, ரெண்டுமே கிட்டத்தட்ட 1:1 ஒரே அளவு தான் இதோட எஃபெக்ட காட்டுது. ஓகே, பிரெட்னிசலோன் எடுத்தோம்னு சொன்னா இங்க மினரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் காட்டுறதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான குளுக்கோகார்டிகாய்டு எஃபெக்ட் காட்டப்படுது. மித்தபிரெட்னிசலோன் சேம் வே கிட்டத்தட்ட 5 மடங்கு. இப்ப டெக்ஸா எடுத்தோம்னு சொன்னா மினரலோகார்டிகாய்டு எஃபெக்ட் கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம் 25. இப்ப நீங்க பிரெட்னிசோலம் இதே எடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே இல்ல ஹைட்ரோகோர்டிசோன் டெக்ஸாமெத்தாசோன் ஹைட்ரோகோர்டிசோன் வேலை செய்யற மாதிரி அது விட 25 மடங்கு ஆக்ஷன் யாரு கூட வருது டெக்ஸாமெத்தசோனுக்கு. அப்ப இதை விட 25 மடங்கு மோ பொட்டன்ட் ட்ரக் தான் டெக்ஸாமெத்தசோன். விளங்கிச்சா? இதை விட 25 மடங்கு. அதான் இதுல மீன் பண்றது. சரியா? இது இது 5 5 இது 25ன்னா கிட்டத்தட்ட இதை விட இது 5 மடங்கு பொட்டன்டான ட்ரக். அண்ட் அதுதான் பொட்டன்சி. அதுதான் இந்த சார்ட்ல சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தோம்னா என்ன ஷார்ட் ஆக்டிங் இருக்குது, தென் இன்டர்மீடியட் ஆக்டிங், தென் லாங் ஆக்டிங் இருக்குது. சரியா? ஷார்ட் ஆக்டிங்னா குயிக்காவே ஆக்ஷனை காட்டக்கூடியது ஹைட்ரோகார்டிசோன், கோர்டிசோல், தென் இன்டர்மீடியட் ஒன் வந்து பிரெட்னிசோலான், மெத்தட்ரெட்னிசோலான், தென் லாங் ஆக்டிங். சரியா? இதான் இந்த ஸ்லைட்ல நீங்க விளங்கெடுக்க வேண்டிய விஷயம். இது பொறை என்னடா இப்ப சொல்றது விளங்கும். இது என்னத்துக்கு நம்பர் போட்டிருக்கு, இது எப்படி விளங்கெடுக்கிற பொட்டன்சியை பத்தி கேள்வியில பேசுறோம்னா மறந்து போகுது. அப்படி இல்லாம விளங்கெடுக்கணும். இதை விட இது 25 மடங்கு, இதை விட இது 5 மடங்கு பொட்டன்டான ட்ரக். அதான் நீங்க நாங்க மெயினா பேச வர விஷயம். இது எல்லாத்தையும் விளங்க முன்னால என்ன தெரிஞ்சுக்கணும், பொட்டன்சிண்டால் என்னன்ற விஷயம் தெரியும். பொட்டன்சின்னு சொன்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்னதுதான் என்ன, ஒரு இஃபெக்ட கொண்டு வரதுக்கு தேவையான குறைஞ்ச கன்சன்ட்ரேஷன், குறைஞ்ச அளவைத்தான் நான் சொல்றது பொட்டன்சி. சரியா? ஓகே, அடுத்தது வந்து மோட் ஆஃப் ஆக்ஷன். இது நாங்க கொஞ்சம் ஒரு யூடியூப் வீடியோல பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் நான் ஷேர் பண்ணேன்.
ஒழுங்கான ஒரு வீடியோ இல்ல. நாங்க இதுலயே பார்ப்போம். அப்படி நான் பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? இதுல மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படின்னு சொன்னா, இப்போ யாரு ஸ்டிராய்ட்ஸ் எடுத்தோம்னா அந்த ஸ்டிராய்ட்ஸ் வந்து என்ன செய்யுது? அந்த மெடிசின் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மெடிசின் என்ன செய்யுது? அது அப்படியே எங்களோட செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அந்த செல் மெம்பரேனுக்கு கூடாக அந்த மெடிசின் மெதுவா என்ன செய்யுது? மூவ் ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது, பரவுது. சரியா? மெதுவா பரவி தென் அங்க போய் துள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன குளுக்கோகாய்டு ரிசெப்டர்ஸோட பைண்ட் ஆகுவாங்க. யாரு? இந்த கோர்டிகோஸ்டெராய்ட் ஃப்ளூட்ரோகார்ட்டிசோனை கொடுத்துட்டா அவங்க மெதுவா டிஃப்யூஸ் ஆகி தென் அதோட பைண்ட் ஆகுவாங்க. பைண்ட் ஆகினா இப்ப ரெண்டும் நல்ல பைண்ட் ஆகிட்டு சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வரும், ஒரு அதால வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் வரும். சரியா? அந்த ஆக்ஷன் ஒரு சேஞ்ச் வந்த பின்னால அந்த ரிசெப்டர் குளுக்கோகார்டிகாய்டு காம்ப்ளெக்ஸ் வந்து செல் நியூக்ளியஸுக்குள்ள கருவுக்குள்ள என்ன செய்யுது? மூவ் ஆகுது. சரியா? மூவ் ஆகி அதுக்குரிய என்ன ஜீன்ஸை பிறப்பிக்கிற அந்த வேலையை செய்யும். சரியா? இதன் மூலமாக மேபி ஒரு சப்ரெஷன் ஓ இன்ஹிபிஷன் எதுவோ அந்த ஆக்ஷன் சரியான மாதிரி நடக்கும். சரியா? இது ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லைன்னா சின்ன ஒரு படம் மாதிரி போட்டு இப்படி நீங்க ஞாபகம் வைங்க. இது ஒவ்வொரு ஒரு வேர்டா பாடமாக்க போக வேணாம். என்ன நான் பார்த்த மட்டுக்கும் கிட்ட பேப்பர்ஸ்ல வந்து மோட் ஆஃப் ஆக்ஷன் பேசிஸ்ல கேள்விகள் பெரிய அளவுல வந்து இல்ல. சரியா? அதனால சும்மா இது பண்ணிக்க தேவையில்லை. இந்த இது பிக்சர் இதை நீங்க ஞாபகம் வச்சாலே போதும். கோர்டிகோஸ்டெராய்ட்ஸ் வருது, ஸோ அங்க வந்து இதோட சேருது ரிசெப்டரோட, நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வருது, தென் அப்படியே மூவ் ஆகி எங்க போகுது? நியூக்ளியஸுக்குள்ள போகுது, வித் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் வருது, இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. சரியா? இதான் இதுக்குரிய ஆக்ஷன். நீங்க இந்த தியரிய பார்த்து பாடமாக்குறத விட இந்த விஷயத்தை விளங்க எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் இதுல நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இதுல அடுத்தது ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ். சரியா? இதுலயும் சில கேள்விகள் வந்திருக்குது, அதால இது நீங்க கட்டாயம் தெரிஞ்சுதான் வைக்கணும். சரியா? ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் அப்படி எடுத்தோம்னு சொன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்ல மெயினா என்ன வருது? ஓரலி கொடுக்கறது வருது. இது தவிர இன்ஹேலர்ஸ் வேற, டாபிக்கல் ப்ரிப்பரேஷன், இன்ஹலேஷன், இன்ட்ரனேசல் கிரீம்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ ஜாதி இருக்குது. சரியா? ஓகே, இப்ப அப்சர்ப்ஷன் எடுத்தோம்னு சொன்னா நல்லா அப்சர்ப் ஆகும். சரியா? இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா எங்கட அட்ரினல் இது வந்து சப்ரெஸ் ஆகக்கூடிய சான்ஸ் தான் கூடையாக இருக்குது. அந்த விஷயமும் நாங்க பார்ப்போம். ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மசில், லிவர், இன்டெஸ்டைன் எல்லா இடத்துக்கும் இது ஆகுது. கூடையா பிளாஸ்மா புரோட்டீன் பவுண்ட் ஆகுது. ஸோ த டிஷ்யூ பைண்டிங் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். சரியா? பொதுவாக பிரெஸ்ட் மில்க் கூடாக பரவுது. மெட்டபாலிசம் எல்லாம் மாதிரி லிவர்ல நடக்குது. ஓகே, இது எல்லாம் பெரிய அளவு விஷயம் ஒன்று இல்லை. அடுத்தது வந்து ஆ மெட்டபாலிசம் லிவர்ல நடக்கிறன்ற விஷயம் தெரியுத மாதிரி முக்கியமா எக்ஸ்கிரீஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். சரியா? இன்ஆக்டிவேட் மெட்டபாலைட்ஸ் வந்து மெதுவா என்ன செய்யுது? இதால வெளியனுப்பப்பட்டது. இதோட ஹாஃப் லைஃப் வந்து கிட்டத்தட்ட 18ல இருந்து 36 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேல இதோட வந்து எப்படி இருக்குது? இதோட எக்ஸ்பிரேஷன் ஆகுறது டைம் எடுக்குது. அதாலதான் இது மாதிரி ட்ரக்ஸ் வந்து ஒன்ஸ் டே மெயினா போகுது. மோர் தேன் 24 hours ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் அதால ஆஹ்,
அதனால ஒருக்க கொடுத்தாலே போதும். சரியா? ஓகே. பிரெட்னிசலான் வந்து மெயினா பிரெக்னன்சி டைம்ல ப்ரிஃபர் பண்றேன். ஏண்டா சின்ன அந்த ஃபீட்டஸுக்கு எந்த ஒரு இஃபெக்டையும் கொடுக்காது. ஓகே, இப்ப நாங்க தனித்தனியா சில உதாரணங்களை பார்க்க போறோம். ஹைட்ரோகோர்டிசான் அது என்ன ஃபார்ம்ல இருக்குது? ஹைட்ரோகோர்டிசான் வந்து க்ரீமாக இருக்குது. மெயினாக ஹைட்ரோகோர்டிசான் க்ரீம் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறதுல இந்த டைப்ல க்ரீம் இருக்குது. இது தவிர இன்ஜெக்ஷன் இருக்குது, வேற ஐ ட்ராப்ஸ் இருக்குது, ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது. சரியா? இது ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க இன்ட்ரவெனஸ்ல கொடுத்தா 1 to 2 hours எஃபெக்ட் கிடைக்கும். பிரெட்னிசலான் என்று சொன்னா குளுக்கோகார்டிகாய்டு ஆக்டிவிட்டி தான் கூடையாக இருக்குது. பிரெக்னன்சி டைம்ல ப்ரிப்பேர் பண்ற மித்தாபிரிட்னிசலான் இப்ப இருக்குது. சரியா? ஐ ட்ராப்ஸ், டேப்லெட் இதெல்லாம் இருக்குது. சரியா? ஓகே, இது அடுத்த முக்கியமான சாப்டர்ஸ் தான் இப்ப பேச போற விஷயங்கள். சரியா? ஓகே, கிளினிக்கல் யூசஸ். கிளினிக்கல் யூசஸ் என்ன நோய்க்கு பயன்படுத்துறன்ற விஷயம். ஓகே, நாங்க லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். இது ஆக்ஷன் என்ன? ம்? இது ஆக்ஷன் என்ன? ஓகே, என்ன ஆக்ஷன் வந்துட்டீங்களா? ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு நார்மலா தெரியும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அடுத்தது இம்யூனோ சப்ரெசிவ், இந்த இது இருக்குது. சரியா? அப்ப இம்யூனோ சப்ரெசிவ் இம்யூனோ சப்ரெஸ் பண்ற இந்த இதுவும் இதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர். சரியா? இப்ப அடுத்தது வந்து இதுல நாங்க இதை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ன சொன்னா அடிசன்ஸ் டிசீஸ் இன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரபி. அது என்ன ரிப்ளேஸ்மெண்ட் தெரபி? அது என்ன அடிசன் டிசீஸ்? அடிசன் டிசீஸ்ண்டா என்ன? ரிப்ளேஸ்மெண்ட் தெரபிண்டா என்ன? ரிப்ளேஸ்மெண்ட் தெரபிண்டா தெரியுமா? அடிசன் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருக்காலும் இருந்து? நான் உண்மையில இது கேள்விப்பட்டில்ல. ஓகே, ரிப்ளேஸ்மெண்ட் தெரபிண்டா தெரியுமா? தூங்குறீங்களா? கொஞ்சம் தியரி இருக்கிற பார்த்தா அதுக்காக அப்படி இல்லாம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். விளங்குதா? ஓகே, அடிசன் டிசீஸ்ண்டா தெரியுமா? யாராலும் கேள்விப்பட்டிக்கிறா? இல்லையா? பேசுங்களேன். அடிசன் டிசீஸ்ண்டா தெரியுமா தெரியாதா? சரி, அடிசன் டிசீஸ் ஒரு புதிய டேர்ம் உண்டு. ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சொன்னா ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சொன்னா உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தே செல்லும். உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இந்த இதெல்லாம் இன் டீட்டெயிலா தந்திருக்கு. இதையும் பார்க்கலும். ஓகே, இதெல்லாமே நாங்க பாக்குறது என்ன நோய்க்கு கொடுக்குறன்ற விஷயம். சரியா? அதுல ஃபேமஸான ஒரு கண்டிஷன் எப்பண்டா அடிசன் டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பியாக ஸ்டிராய்ட்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறது. சரியா? அப்படின்ட்டு அது ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பியாக வழங்கப்படுது. ஓகே, அது இப்ப நீங்க அதை விளங்கெடுக்கணும்னு சொன்னா அடிசன் டிசீஸ்ண்டா என்னன்னு தெரியணும். சரியா? அடிசன் டிசீஸ் சொன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? எங்க இந்த அட்ரினல் கிளான்ஸ்ல இருந்து. சரியா? சில பேர்ல என்னன்னு சொன்னா
சில பேர்ல என்னன்னு சொன்னா இதால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிராய்டு ஹார்மோன் வந்து போதாமல் இருக்கும். சரியா? போதாம இருக்கும். இதுல ஒரு பற்றாக்குறை இருக்கும். சரியா? அப்ப இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா காட்டக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இதுல காட்டு சிம்டம்ஸ் வந்து இதுல காட்டிக்குது. சரியா? இந்த மாதிரியான தன்மைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும். சரியா? அப்ப இந்த டைம்ல இவங்களால பொடியால ப்ரொடியூஸ் பண்றது போதான்ற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யறோம் மெடிசனா அதை நாங்க வெளியால மெடிசீனாக கொடுக்கிறோம். சரியா? சரியா விளங்குதா? வெளியால ஒரு மெடிசீனை கொடுக்கிறோம். மெடிசீனை கொடுக்கிற நேரம் மெயினா மார்னிங் டைம்ல கொடுக்க சொல்றேன். சரியா? நைட்ல கொடுத்தாண்டு சொன்னா நேச்சுரலா ஆயிக்கக்கூடிய அந்த இது வந்து பிளாக் ஆகக்கூடிய சான்ஸ் குறையுது. அப்ப நாங்க கட்டாய ஞாபகம் வைக்கணும், ஸ்டிராய்ட்ஸ வந்து யாரு கொடுக்கலாம்? ஆ யாரு கொடுக்கலாம்? ரிப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த அடிசன் டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கு, அவங்க பாடியில வரக்கூடிய இந்த ஹார்மோன், இந்த ஆல்டோஸ்டரோன் அளவு குறையிற ஆட்களுக்கு கொடுக்க இயலும். அது முதலாவது நோய் அறிகுறிக்கிறார்கள் கொடுக்கிற விஷயம். ரெண்டாவது விஷயம் ஃபார்மகோ தெரபி. மெயினா இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கிற இடத்துல கொடுக்குற இந்த கையில கால் எல்லாமே இருக்கிற டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா. சரியா? இந்த மாதிரியான டைம்ல கொடுக்குற. அடுத்து கெரட்டாய்டிஸ். கெரட்டாய்டிஸ் என்ன இது? ஐடிஎஸ் என்றாலே ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கம். கெரட்டாய்டிஸ் என்ன இது? கெரட்டாய்டிஸ் என்ன? கெரட்டாய்டிஸ் என்ன? ஐ இன்ஃபெக்ஷன் ஆகும் மிஸ். அந்த கண் சிவந்த கண் சிவந்த தன்மை. ஓகே, மத்தவங்க என்ன பதில்? ம்? இது வந்து கெரட்டாய்டிஸ் சொன்னா நீங்க சொல்ற விஷயம் சரி. கோனியாவுல வரக்கூடிய ஒரு குறைபாடு. சரியா? அதுல வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் கெரட்டாய்டிஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே, அதுக்கும் வந்து இது கொடுக்கப்படுது. அடுத்து வந்து நாங்க இது கிளாஸ் தொடங்கி நேற்று எழுதி சொல்ற என்ன ஓகன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அது ரிஜெக்ஷனை இல்லாமல் ஆக்குறதுக்கு. சரியா? அதுல சேஃப்டியா கொண்டு போறதுக்கு மெயினா இம்யூனோ சப்ரெசிவ் பர்பஸுக்காக வேண்டி. சரியா? இது தெரிஞ்ச விஷயம். அது தவிர அஸ்மா நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து அதை கொடுக்கறது. அனஃபிலாக்டிக் ஷோக். அனஃபிலாக்டிக் ஷோக்னா என்ன தெரியுமா? அனஃபிலாக்டிக் ஷோக்னா நீங்க பார்த்துருப்பீங்க. சில பேர் நல்லா அலர்ஜிக் ஆகி ஒரு விதமா அலர்ஜிக் ஆகினாலே சிவியரா வந்து நாங்க அனஃபிலாக்டிக் ஷோக்னு தான் சொல்லுவோம். சரி, அனஃபிலாக்டிக் ஷோக் வந்து செப்பரேட்டா ஒரு கிளாஸ்ல படிச்சு தருவோம். சரி, அது ஒரு பெரிய பாடம். இது வந்து நல்ல ஒரு அலர்ஜிக் வந்து மூச்செடுக்கலாம், மூச்சு திணறல் அந்த மாதிரி டைம்ல கொடுக்கப்படுது ஸ்டெராய்ட்ஸ். தென் ரிமட்டோய்டு ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி, மூட்டு வாதம் அவங்களே தொடர்ந்து இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்கப்படுது. ஓகே, இது சரி. அடுத்த மூட்டு வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம். இந்த மாதிரியான இதுகளுக்கு இது பயன்படுத்தப்படுது. சரியா? கிளினிக்கல் யூசஸ் அவ்வளவுதான். ஓகே, அட்வர்ஸ் இஃபெக்ட்ஸை பார்ப்போம் ரெண்டு டைம். இது முக்கியமா நிறைய கேள்வியில வந்திருக்கிற விஷயம் தான் அட்வர்ஸ் இஃபெக்ட். ஓகே, ஒருத்தர் வந்து இதை ரீட் பண்ணுங்க. ஓகே, இதை ரீட் பண்ணுங்க ஒருத்தர். அட்வர்ஸ் இஃபெக்ட்ஸ். adverse effects, mineralocorticoid side effects, hypertension, sodium and water retention, potassium loss, muscle weakness.
ஓகே, இதுல வந்து செப்பரேட்டா மினரலோகார்டிகாய்ட்ஸ் சைடு எஃபெக்ட் இது, குளுக்கோகார்டிகாய்டு சைடு எஃபெக்ட் இதுன்னு சொல்லி இது பண்ணிக்கு நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டையும் எப்படி கேள்வி வருது என்ன விஷயம். ஓகே, இதுட்டு சைடு எஃபெக்ட்ஸ் ரீட் பண்ணுங்கம்மா. Glucocorticoid side effects, diabetics, osteoporosis, mental depression with risk of suicide, muscle wasting, peptic ul- ulceration in children, growth retardation, spread of infection and delayed wound healing, Cushing syndrome with moon face, sterile and acne reversible on withdrawal of treatment, adrenal atrophy suppression. ஓகே, சரியா? இதெல்லாம் என்ன, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தாச்சு, நிறைய சைடு எஃபெக்ட் ரீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் உண்மையிலே நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம்தான். சரியா? ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே, சரியா? இது சைடு எஃபெக்ட்ஸ் இதை அழகா பாடமாக்காம உங்களுக்கு விலங்கெடுக்க இயலும். சரியா? உங்களுக்கு நான் சொன்னேன், இப்ப சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, ஒரு நான் ஒரு மெடிசனை கொடுக்குற நேரம் வரக்கூடிய எங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் எஃபெக்ட். சில பேர் நார்மல் டோஸ்ல சைடு எஃபெக்ட் வரையிலும், சில பேர் ஹை டோஸ் ஆகிறதால சைடு எஃபெக்ட் வரையிலும். எப்படி இருந்தாலும் இந்த மெடிசின்ஸால சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்ற விஷயம் தெரியணும். சரியா? இதுக்கு நாங்க மினரலோகார்டிகாய்ட்ஸ் எடுத்தா அதோட வேறையாக, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் எடுத்தா அதோட வேறையாக அப்படி பாக்குறோம். சரியா? ஆனா நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துல வைக்கணும். இதோட சைடு எஃபெக்ட் அதோட சைடு எஃபெக்ட் பிரிச்சு பிரிச்சு வராது. சரியா? பேப்பர்ல வர நேரம் பொதுவாகத்தான் கேள்வி வருது. சரியா? இந்த உங்களுக்கு அழகா இதோட ஆக்ஷனோட ஞாபகம் வச்சுக்கே இயலும். சரியா? அதுல பாருங்க, முதலாவது சைடு எஃபெக்ட் ஹைப்பர் டென்ஷன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், இதுல வந்து கூடையாக இது அப்சர்வ் ஆகும், அதால வந்து ஹைப்பர் டென்ஷன் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, அப்ப ஹைப்பர் டென்ஷன் ஓகே, அது சைடு எஃபெக்ட் விளங்குது. சோடியம் அண்ட் வாட்டர் டென்ஷன் கூடும், அது ஒரு சைடு எஃபெக்ட் விளங்கும். சரியா? தென் பொட்டாசியம் லாஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த பிக்சர் காட்டி எனக்கு இது இல்லா போகுதுன்னு சொல்லி, அப்படி ஆயிரம் நேரம் சரியா? அப்ப இது உங்களுக்கு நான் சொன்னமா அந்த ஈனக் சேனல் எடுத்தோம்னு சொன்னா நிறைய சோடியம் வந்து உள்ள போறதால பொட்டாசியம் வெளியே வருது. ஸோ தட் பொட்டாசியம் லொஸ் ஆகுது கூடயா. ஸோ பொட்டாசியம் லொஸ் கூடன்னு சொல்றது ஒரு சைடு எஃபெக்டாக சொல்லலாம். அதே மாதிரி பொட்டாசியம் லெவல் குறைவு உண்டு, பொட்டாசியம் லெவல் நல்லா குறைவுன்னு உங்களோட சைடு எஃபெக்டாக செல்ல இயலும். ஓகே, இது தவிர மசில் வீக்னஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, இப்ப அடுத்த இதுல பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்டு அட்வர்ஸ் எஃபெக்ட்னா உங்களுக்கு தெரியும் என்ன, சீனி வாரது, ஒஸ்டியோபோரோசிஸ் கால் கை நோவு, அடுத்தது மென்டல் டிப்ரெஷன் வாரது, மசில் வேஸ்டிங், கெஸ்ட்ரைட்டிஸ், சின்ன புள்ளைண்டா growth குறையிறது, அடுத்தது இந்த இம்யூனிட்டியை குறைச்சு தானே வச்சிருக்குது, இம்யூனிட்டியை குறைச்சோம் அப்படின்னு சொன்னா growth குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வருகுது. சரியா? ஆ, இதுல இது தவிர மெயினா நீங்க ஞாபகம் வைக்கணும், குஷிங் சிண்ட்ரம் இந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்டும் வர பார்க்கும். மூன் ஃபேஸ், இந்த மாதிரி முதுவிட்டால இப்படி என்ன எலும்பி கூடையா ஃபேட் கூடி, இந்த பாருங்க கை காலெல்லாம் சின்னதாக கூடியது என்று சொன்னா மசில் வேஸ்ட் ஆகுது, மசில் வேஸ்ட் ஆகுது, இவங்களோட வந்து மசில்ட ஸ்ட்ரென்த் குறையுது, அதால தான் இவங்கள ஒஸ்டியோபொரோசிஸ் வரக்கூடிய தன்மை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுமா, இதை நீங்க பேய்த்து படிக்கிறது இல்ல, ஒருத்தரை பார்த்து படிக்கிற இந்த சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சில பேர்ட்ட அவங்கள பர்சனலா எஃபெக்ட் பண்ணி இல்ல, உங்களோட நாலேஜ் வச்சு அவங்க எடுக்கிற மெடிசினை வச்சு உங்களுக்கு பார்க்கலும். நாங்க படிக்கிற ஆட்கள் தானே இந்த கேட்டகரி, யாரையும் இழிவுபடுத்துறது இல்ல,
படிக்கிறது. விளங்குதா? இப்ப இதை வச்சுக்கிட்டு ஞாபகம் வைக்கலும். எனக்கு நான் உண்மையிலே சந்திச்சிருக்குது ஸ்டீராய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த இந்த சைடு எஃபெக்ட்ஸை வந்து அவங்கள உண்மையா பார்க்கலும். விளங்குதா? சரியா? இப்ப குஷிங் சிண்ட்ரம் இருந்தா இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை வந்து காட்டுவாங்க. பொதுவாவே குஷிங் சிண்ட்ரம் இல்ல, பொதுவாவே ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிற ஆட்களோட கையில பார்த்தா கை கால் எல்லாம் நல்ல மெல்லிஞ்சி, அவங்களோட மசில்ஸ் வந்து போதாம அப்படி இருக்கும். சரியா? ஆனா ஃபேஸ் வந்து அது எப்படி அதென்னா 3 ஃபேஸாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு 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 ஹியூமனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது நான் உங்களுக்கு சொல்ல வந்த அடுத்த விஷயம், இது எடுக்கிற ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறாங்கள ப்ராக்டிக்கலா நீங்க பிசிக்கலா கண்டா நீங்க உங்களோட மைண்டுக்கு போடுங்க. அவங்களோட ஷேப்பை வச்சு போடுங்க. அவங்கள அப்செட் பண்ண வேணாம். நீங்க மைண்டுக்கு இடுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுல இருக்கக்கூடியது வந்து இருக்குது. சரியா? அடுத்து நீங்க தெரிய வேண்டிய அட்ரினல் அட்ரோபி என்று சொல்றது. இதை குடிக்கிறதால, இதுக்குரிய மெடிசின்ஸை குடிக்கிறதால பொடியில் நடக்கக்கூடிய நார்மலான ஒர்க் நடக்காம போகும். சரியா? அட்ரினல் அட்ரோஃபின்றது ஒரு சப்ரெஷன். இது இதால வரக்கூடிய சப்ரெஷனால வரும். ஓகே. இப்ப அப்படின்டா அட்ரினல் அட்ரோஃபி என்று சொன்னா இப்ப ஒருத்தர் வந்து வெளியில ஃப்ளூட்ரோகோர்ட்டிசன் எடுத்துன்னு வைங்களேன். எடுக்கிற நேரம் போட்டு நினைச்சிடும் இவங்களுக்கு போதுமாக இருக்குது, சுரக்க வேண்டிய தேவையில்லை, அதால செய்ய வேண்டிய ஆக்ஷனை செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிற மாதிரி ஒரு செட்டப் வரத்தால என்ன நடக்குது? இது வந்து அகெயின் அது சுரக்காம போகுது. இதுதான் நாங்க அட்ரினல் அட்ரோபி ஒரு சப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கோர்டிகோஸ்டீராய்ட்ஸை வந்து நினைச்ச மாதிரி ஸ்டாப் பண்ண இயலா. விளங்குதா? அப்படின்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரி அதை நிறுத்தேலாம். இப்ப நீங்க பெனடோல் எடுக்கிறீங்க தானே, அதை ஸ்டாப் பண்றேன். ஒரு ஒமிப்ரிசோல் எடுத்து அதை ஸ்டாப் பண்றேன். அது மாதிரி இதை செய்யலாம். விளங்குதா? அப்படி நீங்க செஞ்சா என்ன பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஸ்டாப் பண்ணா என்ன பிரச்சனை வரும்? ம் என்ன பிரச்சனை வரும்? உண்மையா பிரச்சனைகள் வரும். விளங்குதா? வித்ரோவல் சிம்டம்ஸ் வர பார்க்கும். சரியா? இந்த மாதிரியான வித்ரோவல் சிம்டம் வர பார்க்கும். நிப்பாட்டின உடனே வீக் ஆகுறது, வொமிட் பண்றது, டயரியா, அப்டோமினல் பெயின் நிப்பாட்ட இயலாம். நிப்பாட்டினது சொன்னா நிப்பாட்டினதன் விளைவாக இந்த மாதிரியான இது வரும். அப்படின்டா எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இத எடுத்தா நோய் கியூர் ஆகணும். ஆனா நோய் கியூர் ஆகுது இல்ல, அது மர வேர்ஸ் ஆகுது, மர வருது. ஏண்டா வித்ரோவல் சிம்டம். ஏண்டா இந்த மாதிரியான ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் இருக்கே, ஸ்டீராய்ட்ஸும் மெயினா இந்த எபிலெப்சி வலிப்பு ஃபிட் அதுக்கு பயன்படுத்துற மருந்தையுமே எங்களை நினைச்ச மாதிரி ஸ்டாப் பண்றதோ நினைச்ச மாதிரி மாத்துறதோ என்ன செய்யலாது, அவளை பொருத்தம் இல்ல. சரியா? அப்ப இந்த மாதிரியான மெடிசின்ஸ் எடுக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். சரியா? அதுக்கு முன்னால இப்ப நார்மலா இருக்கக்கூடிய நீங்க நானும் சளிக்கோ காய்ச்சலுக்கு அது பிரச்சனை இல்லை, நார்மல் டோஸ் அது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணணும் அப்படி ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன் தொடர்ச்சியாக எடுக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் இல்லைண்டா 40 மில்லிகிராம் விட கூட எடுக்கிற ஆட்கள். சரியா? இவங்களைத்தான் நாங்க மெயினா வித்ட்ரோவல் சிம்டம்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறதால டெய்லிங் ஆஃப் இல்லைன்னா கிராஜுவல் டிக்ரீசிங் இந்த டேர்ம் வந்து முக்கியம். டெய்லிங் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது. சரியா? இல்லைன்னு சொன்னா அதைத்தான் நாங்க சொல்றது மெயினா குறைக்கிறது கிராஜுவல் வித்ட்ரோவல் இல்லைண்டா டெய்லிங் ஆஃப் மெத்தட் சொல்றது. ஓகே. இது இந்த டைம்ல அந்த விஷயம் வந்து சொல்றது. பேஷண்ட் அட்வைஸ் கொடுக்குற நேரம் என்ன சொல்லணும்? பஃபர் ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஓகே. இது எப்படியும் பொதுவா எடுக்கிறன்ற விஷயம் உடனே நீங்க நிப்பட்ட வேணாம். ஒருக்கா எடுங்க, ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செல்ல வேணும். சரியா? ஸ்டெராய்ட் பாவிக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு ஸ்டெராய்ட் கார்டு இருக்கும், ரெண்டாவது ஸ்டெராய்ட் பட்டி ஒன்று இருக்கும். அவங்க கட்டாயம் போற நேரம் நான் ஸ்டெராய்ட் யூஸ் பண்றன்ற விஷயம் ஒரு சர்ஜரியோ ஒரு டாக்டரோ
நார்மலா போற நேரமே நீங்க கட்டாயம் சொல்லிக்கணும். சரியா? ஓகே, இவ்வளவுதான் இன்றைக்கு பாடம். உண்மையிலே கொஞ்சம் இது ஒரு போரிங்கான சாப்டர். சரியா? போரிங்கானடா கொஞ்சம் நோட்ஸ் ஹெவியாக இருக்குது. அதுக்காக கேள்வி வராம இல்ல, கேள்வி வருது. சரியா? ஓகே, இவ்வளவுதான். நாங்க இன்ஷால்லா நாளை ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது டாபிக்கோட வருவோம், இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்கோட வருவோம். சரியா? ஓகே, அப்ப இன்டே கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கோங்க.